ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 68. அதில் முன்னாடி வாசிச்சிங்கன்னா ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இது தாவீது எந்த இதில் பாடுறாருன்னா மிகுந்த சந்தோஷத்தோடு பாடுறாரு. அது பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6-12 நமக்கு சொல்லுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவீது இஸ்ரவேலில் 30,000 பேரை ஆண்டவருக்குள்ளாக தெரிந்து கொண்டு உடன்படிக்கை பெட்டியை நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணாங்க. அப்போ பிளான் பண்ணும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னாக யார் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா உம்சா என்பவர் எடுத்து உடன்படிக்கை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ எடுத்துகிட்டு வரும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தரோட ஒரு வயல்வெளிக்கிட்ட வரும்போது என்னாச்சு, மாடு மிரண்டுருச்சு. மிரண்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி கீழே விழுக போச்சு. உடனே உம்சா என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த கையை நீட்டி அதை பிடிக்க போனாரு. அப்போ தேவனுக்கு முன்பாக கையை நீட்டதுனால தேவ கோபம் அவர் மேலே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தேவன் அங்கே அடித்து அவர் அந்த இடத்துலயே செத்துட்டாரு. ஸோ அப்போ அதை பார்த்து தாவீதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பயம் வந்துச்சு. பயம் வந்ததுனால என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்ம உடன்படிக்கை பெட்டி இப்போ எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓபேத் ஏதோம் அவங்களோட வீட்டில் 3 மாதம் அவங்க வச்சிருந்தாரு. அதுக்கு உண்டான வசனம் தான் நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 6:9 பார்த்தீங்கன்னா, தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டியை என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தான். அப்போ அந்த 3 மாதம் இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓபேத் ஏதோம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக நடந்துட்டாங்க. நடக்கும்போது ஆண்டவர் அந்த 3 மாதமும் ஆண்டவர் அவ்வளவா அவங்கள ஆசீர்வதிச்சாராம், கணக்கடங்காமல் ஆசீர்வதிச்சாராம். அப்போ தான் தாவீது அவங்கள அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த பயம் அவரோட மனசுலேருந்து நீங்கி நம்ம உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணார். அப்படி முடிவு பண்ணி அவர் பாடுற பாட்டு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சங்கீதம் 68. இதில் பார்த்தீங்கன்னா முதல் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அதே சேம் வசனம் என்னாகமம் 10:35 வசனம். என்னாகமம் 10:35. வெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களா என்றார். அதே வசனம் தான் இந்த ஃபர்ஸ்ட் வசனம் 68. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, தேவன் என்ன சொல்லியிருக்காரு, உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் எப்போ எடுத்துகிட்டு வரும்போது என்ன சொல்லணும், நீங்கள் தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு. அப்போ தாவீது அவங்கெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு வரும்போது இதே வசனத்தை அவங்க சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு வராங்க. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பகை பறக்கடிப்பது போல சத்துருக்கள் எல்லாம் போனாங்களாம், மெழுகு எப்படி உருகுதான் அது போல உருகுச்சான். யார் அப்படின்னா துன்மாக்கள்லாம் உருகி போனாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளவு தேவ பிரசன்னம் இருந்துச்சான். ஸோ தேவ பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன சத்துருக்கள் என்ன பண்ணி போவாங்களா, சிதறந்து போவாங்க, மெழுகு போல அவங்க என்ன பண்ணுவாங்களா, உருகி போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சங்கீத பகுதி நான் 3 பகுதிகளாக பிரிச்சுருக்கேன். என்ன அப்படின்னா 1-7 வசனம் என்னன்னா எல்லாமே வனாந்திர பயணம், இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துகிறது. தேவ பிரசன்னம் 1-7 தேவ பிரசன்னம் இருக்கு. 8-23 வசனம் வரைக்கும் என்னன்னா தேவன் அவங்களை எப்படி நடத்தினாரு அப்படின்னு சொல்லி. அடுத்தது 24-35 வரைக்கும் என்ன அப்படின்னா துதியும் தீர்க்க தரிசனங்களும் நிறைந்திருக்கு. இதுதான் இந்த 3 பகுதியை நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ முதல் 1-7 என்ன அப்படின்னா தேவ பிரசனம் முழுமையாக அங்கே இருந்துச்சு. ஸோ அதனால தான் பகைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, சிதறந்து போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8-23 வசனத்தில் பார்த்தீங்கன்னா 5வது வசனம் பாருங்க, தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார், அவர்களுக்கு என்ன பண்றாரா, நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. அப்புறம் அடுத்தது அவங்களுக்கு என்ன ஏற்படுத்தி கொடுக்குறாரு, வீடு வாசல்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு.
அதுக்கப்புறம் 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, இளைத்து போன உங்களுடைய சுதந்திரத்தை அவர் என்ன பண்ணாரு? திடப்படுத்தினார். ஏழைகளை பராமரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி போகும்போது என்ன பண்ணாரு? மண்ணா எல்லாம் கொடுத்து அவருக்கு என்ன பண்ணாரு? பராமரிச்சாரு. அவர்களுக்கு வசனம் கொடுத்தாரு. அப்புறம் 13வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுப்படியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்படுவீர்கள். அடுப்படினா என்ன? அவங்க செங்கல் சூளையில சுட்டு இது பண்ணாங்கல்ல, அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அப்போ அவங்க நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க, ஆனால் நான் உங்களை கொண்டு போகிற இடத்துல நீங்கள் எப்படி இருப்பீங்களாமா? வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போல பசும்பொன் போல நீங்கள் இருப்பீங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15வது வசனம் எடுத்து பாருங்க. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போலவும் பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்களாக இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, இங்க நம்ம வந்து பாசான் பர்வதம் சீனாய் மலை ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, பாசான் பர்வதம் எங்க இருக்கு அப்படின்னா யோர்தான் நதிக்கரையில் இருக்கிற ஒரு பெரிய மலை தொடரம். இப்போ நம்ம இங்கே கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மலை, ஊட்டியிலேருந்து கொடைக்கானல் வரைக்கும் ஃபுல்லாக மலையாக இருக்கும். அதே மாதிரி யோர்தான் நதிக்கரையில் வந்து இந்த பாசான்றது ரொம்ப பெருசாக இருக்குமாமா. அது வந்து நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி, உலக பிரகாரமான வாழ்க்கையில் நமக்கு உண்டான எல்லா பெருமைகள், நம்மளோட ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் அப்படி நமக்கு எப்படி இருக்கான்? உயர்ந்து இருக்கான். ஆனால் ஆண்டவர் எங்கே இருக்காராமா? சீனாய் மலையில் இருக்கார். சீனாய் மலையில தான் என்ன கிடைச்சது நமக்கு? மோசைக்கு 10 கட்டளைகள் நமக்கு வந்து அங்கே கிடைச்சிருக்கு. ஸோ எங்கே தாழ்மை இருக்கோ அங்கே தான் தேவன் வந்து என்ன பண்ணுறாராம்? வாசமாக இருக்கிறாரு. நீங்கள் அவ்வளோ பாசம், நீங்கள் உயர்ந்த சீக்கிரமாக நீங்கள் இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் எங்கே தான் வாசம் செய்கிறாராம்? தாழ்மையாக இருக்கிற இடத்துல சீனாயில் தான் என்ன பண்ணுறாரு? வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த 3வது இது வந்து என்ன அப்படின்னா 24:35 பார்த்தீங்கன்னா, 25வது வசனத்தில் என்ன பண்ணுறாங்க? முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிறவர்களும் எல்லாம் பாடிட்டு தம்புரு வீணையெல்லாம் வாசிச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருந்தாங்களாம்? துதிச்சு பாடிட்டே அவங்க அந்த வனாந்தர பாதையில் வந்து நடந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 32வது வசனம் பாருங்க. பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை என்ன பண்ணுங்க? கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம எதோட நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து நமக்கு வந்து உடன்படிக்கை பெட்டி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இருதயம் தான் நமக்கு வந்து என்னது? உடன்படிக்கை பெட்டி. நம்ம உடன்படிக்கை பெட்டி எடுத்து போகும்போது அதை நம்ம முழுமையை எதாவது நிரம்பியிருக்கணும்? தேவ பிரசன்னத்தால் நிரம்பியிருக்கணும். தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? என்ன இருக்காது? பாவம் இருக்காது. மற்றவர்கள் மீது பொறாமைப்பட மாட்டோம், மற்றவர்களுடைய இதை பார்க்க மாட்டோம், புலம்ப மாட்டோம். எல்லா விசுவாசத்தையும் யார் மேலே வச்சுருப்போம்? ஆண்டவர் மேலே வச்சுருப்போம். அப்போது ஆண்டவரே, நான் வந்து இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தாவே மனசுக்குள்ள சொல்லணும், கர்த்தாவே எழுந்தருளும், எங்களுக்கு முன்பாக என்ன இருக்காங்க? சத்துருக்கள் நிறைந்திருக்காங்க, அவர்கள் சிதறந்து போவார்களாக அப்படிங்கிறத நம்ம விசுவாச அறிக்கையா இடணும். காலையில எந்திரிச்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஏசுப்பா, நான் உங்களுடைய இருதயமாக என்னுடைய உடன்படிக்கை பெட்டியை நான் எடுத்துக்கொண்டு நான் போறேன். எனக்கு முன்பாக போகும்போது நீங்க என்ன பண்ணணும்? எழுந்தருளுங்க ஏசுப்பா. நீங்க எழுந்தருளுகிற இடத்துல என்ன இருக்காது? எந்த ஒரு சத்துருக்களுடைய இதுவும் இருக்காது. எனக்கு முன்பாக எத்தனையோ சத்துருக்கள், என் கண்கள் அதை பார்க்க முடியாது, ஆனா உங்க கண்களுக்கு அது தெரியும். அதனால் நான் அறிக்கை எழுறேன், விசுவாச அறிக்கை எழுறேன். நான் வந்து உடன்படிக்கை பெட்டி எடுத்து போகும்போது எனக்கு முன்பாக என்ன இருக்கக்கூடாது? சத்துருக்கள் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. எல்லாரும் சிதறந்து போவார்களாக, மெழுகு போல உருகி போவார்களாக அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொருவரும் இன்றையிலிருந்து நீங்க என்ன பண்ணுங்க? அறிக்கையிடுங்க, விசுவாச அறிக்கையிடுங்க. நமக்கே தெரியாம அதுவே நமக்கு வந்து என்ன ஆயிடும்? ப்ராக்டிஸ் ஆயிடும். நம்ம எப்படி நம்ம மூச்சு விடுறோமோ, நம்ம மூச்சு விடுறது எப்படி நமக்கு ரொம்ப முக்கியமோ, அது போல இந்த அறிக்கையிடுறது வந்து நமக்கு வந்து மிக மிக ரொம்ப முக்கியம். வெளியே சொல்ல முடியாதபடி எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம். ஸோ அப்போ இதை ஒன்று மட்டும் நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நமக்கு விடுதலை கண்டிப்பாக கட்டளையிடுவார். அதே மாதிரி அதே என்னாகும் பார்த்தீங்கன்னா 10:36 பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கை தங்கும் போது என்ன சொல்லணுமா? கர்த்தாவே, அநேக ஆயிரங்களாக இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக. அப்போ நம்ம சோர்ந்து போய் நம்மளால ஒண்ணுமே புரியல அப்படின்னா நமக்காக வேண்டுதல் செய்வாரு, ஆவியானவர் வேண்டுதல் செய்வார். அப்ப நம்ம இதையும் சொல்லணும். நம்ம தங்கும் போது என்ன சொல்லணும்? ஏசப்பா, என்னிடத்தில் திரும்புவீராக, என்னோடு பேசுவீராக, என்னோடு திரும்புங்க. ஆண்டவர் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்காரு. நம்ம தான் என்ன பண்றது? கூப்பிடுறது. ஏசப்பா, என்னோடு திரும்புங்க, என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ இந்த சங்கீதத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடன்படிக்கை பெட்டி என்பது என்னது? நம்மளோட இருதயம் தான். அதில் எப்பவுமே என்ன நிறைஞ்சிருக்கணும்? தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கணும். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அதை நம்ம ஒரு நாள் நம்ம பண்ண
முடியாது, ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். ஸோ அப்போ நமக்கு ஏதாவது சூழ்நிலை வரும்போது ஏசப்பா இந்த இடத்துல இருந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஏசப்பாக்கு இது பிடிக்காது, இது செஞ்சால் ஏசப்பாக்கு பிடிக்காது, அப்போ நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் மூலமாக தான் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டரே நமக்கு வந்து என்ன கிடைக்கும், நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இன்றையிலிருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், விசுவாச அறிக்கை எடுக்கிறோம். என்ன அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி எடுத்து போடும்போது நம்ம என்ன அறிக்கையிடணும், கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, மெழுகை போல் உருகி போவார்களாக அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், விசுவாச அறிக்கை இடணும். ஆண்டவர் எனக்கு தியானித்து கொடுத்த அந்த